ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். குபேந்திரன் அவர் வந்து ஒரு மெசேஜ் விட்டுருக்காரு. அவர் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக என்னோட வீடியோ யூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து மைக்ரோஃபோன், சிடி இதை பற்றியெல்லாம் பேச முடியுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. நம்ம இந்த வீடியோவில் வந்து சிடி பற்றி புரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து சிடி வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி கடவுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஓல்ட் டெக்னாலஜி ஆச்சு, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். அவரை மாதிரி நிறைய பேர் வந்து பசங்களை வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு பசங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. என்னோட வெப்சைட் usatamilian.com அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து நான் சாப்டர் வச்சு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த லிங்க் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து நிறைய உங்கள் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து சிடி-ROM. அதுக்குள்ளே என்ன நடக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று லேசர்னு யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ப்ராசஸர்னு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் மெமரி கார்டுன்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். ஆனால் இதில் வந்து உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒர்க் பண்ண வைக்குது. ஸோ அதில் வந்து சிடி-ROM வந்து ஒரு பங்கு, அவ்வளோதான். இப்போ சிடி-ROMனா என்ன? சிடி-ROMனா காம்பேக்ட் டிஸ்க் ராம். காம்பேக்ட் டிஸ்க்ன்றது இந்த மாதிரி ஒரு தட்டு, அவ்வளோதான். இது வந்து ஒரு டிஸ்க். இது வந்து காம்பேக்ட் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முன்னாடி வந்து ரெக்கார்ட் பிளேயர் இருக்கும். அந்த டிஸ்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து பெரிய ஒரு பிளேயரே தேவை. ஆனால் இப்போ வந்து அதை விட ஒரு ஒரு மூணுல ஒரு பங்கு தான் வந்து இந்த சைஸ். அதனால இது வந்து காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன்னா இது வந்து சுருக்கிட்டாங்க அந்த சைஸ், அதனால காம்பேக்ட் டிஸ்க்ன்றோம். ராம்ன்றது ரீட் ஒன்லி மெமரி. ஸோ நம்ம மெமரி கார்டு அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம செல்ஃபோன்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அப்போ வந்து என்னன்னா, மெமரி வந்து ஒரு சேலஞ்ச் இருந்தது. என்னன்னா, கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும் டேட்டா, அந்த டேட்டா வந்து நம்ம எப்படி வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல யூஸ் பண்றது. அப்பதான் வந்து ஃபிளாப்பி டிரைவ் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து சிடி வந்து கண்டுபிடிச்சாங்க. சிடியும் ஃபிளாப்பி டிரைவும் இப்போ இருக்கிற எஸ்டி கார்டும் எல்லாமே ஒரே பர்பஸ் தான். நம்மளோட டேட்டா வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணி அது இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுதான். இப்போ சிடி-ROMல வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து அது ரெவல்யூஷனா இருந்தது. ஃபிளாப்பி டிரைவ்ல வந்து உங்களுக்கு கம்மியான டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். சிடி-ROMல வந்து உங்களுக்கு 700 மெகாபைட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம யோசிக்கலாம், இப்போ என்னடா அது 700 எம்பிக்கு ஏன் இப்படி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்வென்ஷன் மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் 700 மெகாபைட்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ அது இந்த சிடி-ROMல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்து போகலாம். அதனால சிடி-ROM வந்து ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா வந்து அந்த டைமில் இருந்தது. இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து இந்த ஸ்டோரேஜை வந்து ரீட் பண்ணுறதுக்கு டிவைசஸும் வந்து இவால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளாப்பி டிரைவர் ரீட் பண்ணுறதுக்கு ஃப்ளாப்பி டிரைவ் ரீடர் அது ஒன்று இருந்தது. இப்போ சிடி-ROM ரீட் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு ரீடர். ஸோ இந்த மாதிரி வந்து அதுவும் வந்து அந்த மதர் போர்டில் வந்து ஒரு பங்கு வகிக்கும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிடி-ROM டிரைவனே ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீடர் வச்சு தான் அதை நம்ம ரீட் பண்ண முடியும். இப்போதான் நம்ம வந்து எஸ்டி கார்டுலாம் வந்துட்டோம்னா அது யூனிவர்சல் ஆகிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரே ஸ்லாட் இருந்தால் போதும். நீங்கள் எந்த கம்பெனி எஸ்டி கார்டு எல்லாம் என்ன சைஸ்ல வேணாலும் எடுத்து நம்ம வந்து ஒரே ஸ்லாட் வந்து போட்டு ரீட் பண்ண முடியும். அதெல்லாம் இப்போ வந்து இருக்கிற டெக்னாலஜி. ஆனால் முன்னாடி வந்து என்னன்னா, சிடி-ROMக்கு வந்து ஒரு டிரைவ் அதுக்கு ஒரு ஸ்பேஸும் வச்சாகணும், வேற வழி கிடையாது. ஆனால் இது காம்பேக்ட் டிஸ்கா இருக்கிறதுனால வந்து அவ்வளோ பெரிய இடம் வந்து பிடிக்கல நம்மளோட சிபியூல வந்து. இந்த சிடி-ROM டெக்னாலஜியில் இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் வந்து என்னன்னா, இதுல வந்து மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த சிடி-ROM வந்து சுத்தணும், அது ஒரு மூவிங் பார்ட். இன்னொன்று வந்து அதை ரீட் பண்றதுக்கு வந்து ஒரு ஆர்ம் இருக்கும். அதுதான் போய் ரீட் பண்ணிட்டு வரும். அது வந்து லேசர் வந்து பீம் வச்சு ரீட் பண்ணும். அதனால வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரே பொசிஷன்ல வச்சுட்டு இது சிடி-ROM வச்சாதான் வந்து ஒர்க் பண்ணணும். நம்ம வந்து கண்ணாமண்ணான்னு வந்து லேப்டாப் இப்படி சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா வந்து சிடி-ROM வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணாது. அதனால வந்து அது ஒரு பிரச்சனையா இருந்தது. அதனால வந்து சிடி-ROM இருக்கிற நீங்க மிஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம ரீட் பண்ணிட்டு ஒன்றும் ஆடாம அசையாம இருந்தால் தான் வந்து சிடி-ROM வந்து கரெக்டாக ரீட் பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற மெமரி கார்டில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க செல்ஃபோன் வச்சுட்டு மெமரி கார்டு நீங்க எப்படி வேணாலும் நீங்க சுத்தலாம். ஆனால் மெமரி கார்டு வந்து ஒரு இடத்துல இருந்து எப்படி இருந்தாலும் ரீட் பண்ணிடும். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து வேற. அதனால இப்போல்லாம் நம்ம அதை பாஸ் பண்ணி வந்துட்டோம். அதனால தான் வந்து இதை பற்றிலாம் ஒரு விஷயமா வந்து நம்ம பேசுறது கிடையாது. இப்போ 2024ல வந்து நீங்க சிடி-ROM வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் பார்க்கலாம். அது எங்கன்னா கார்ல பார்த்தீங்கன்னா இந்த சிடி-ROM வந்து ஒரு கயிறு கட்டி அந்த கண்ணாடி முன்னாடி வந்து இந்த மாதிரி தொங்க போட்டுருப்பாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா வந்து அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ஸோ அங்கதான் வந்து நீங்க சிடி-ROMலாம் வந்து போய் பார்க்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம சிடி-ROMோட நிலைமை வந்து கொண்டாந்துட்டோம் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்வென்ஷனால. சரி, நம்ம வந்து இப்போ சிடி-ROMக்குள்ளார என்ன இருக்குன்றது பார்ப்போம். இப்போ சிடி-ROM வந்து இப்படி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்றது பார்த்துடலாம். இதுல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு. இப்போ சென்டர்ல இருக்கிறது பேர் வந்து ஹப்.
அது ஏன் நம்ம ஹப்னு சொல்றோம், அங்க வந்து ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஹப் தான் வந்து அந்த சிடி-ராம் பிளேயர்ல வந்து ரீடர்ல வந்து கரெக்டா வந்து பொசிஷன் பண்ணி உட்காரும். நீங்க இந்த ஓட்டையில வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணி நீங்க வந்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிடும். ஸோ இது வந்து ஹப் அப்படின்னுவோம். ஹப் தாண்டி நீங்க வெளில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு ஒண்ணு இருக்கும். அந்த கோடு வந்து நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து என்னன்னா, நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால வந்து இந்த லைன்ல தான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து இருக்கு. எந்த இடத்துல மெமரி பொசிஷன் இருக்கு, அதோட இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா அது வந்து ஒரு சாப்டரோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்க தான் இருக்கு பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த ரீடர் வந்து ஈஸியா போயிட்டு லொகேட் பண்ணணும், எங்க போய் ரீட் பண்றது அப்படின்னு. ஸோ அந்த பைட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரிங் மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ரிங்குக்கும் இதுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரோக்ராமபிள் ஏரியா. ஸோ அங்கே தான் வந்து எல்லா ப்ரோக்ராம் அந்த பைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே தான் வந்து எல்லாமே இருக்கு. அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன கேப் ஒன்று கொடுப்பாங்க. அங்க அது வந்து எண்டு, அதாவது லீட் அவுட் ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து என்னன்னா இப்போ லேசர் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னா அதுக்கு வந்து தெரியணும் எங்க வந்து முடிஞ்சிச்சு சிடி அப்படின்னு. இல்லாட்டி ரீடர் வந்து போயிட்டே இருக்கும் வெளியில. ஆனா அது இந்த மொமெண்ட்டுக்கு வந்தோம்னா அதுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டு அப்பெல்லாம் சிடியோட ரேஞ்ச் வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு தெரியும். சில டைம் நீங்க சிடி-ராம் வந்து இந்த சைஸ்ல எல்லாமே இன்னும் சின்னதா கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அது சின்ன சைஸ்ல அந்த சிடி வந்து சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா அது பேர் நம்ம வந்து மினி சிடி டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் இதே பேட்டர்ன் தான். அங்கே வந்து ஒரு லீட் அவுட் ஏரியா இருக்கும். அதனால வந்து லேசர் வந்து அதே டிரைவ்ல அது ஒர்க் பண்ணும். அதுக்கு வந்து தெரிஞ்சிடும் எங்க வந்து அந்த சிடி முடியுது அப்படின்னு. ஸோ அது வந்து டுவல் பர்பஸ். ஒரே டிரைவ்ல வந்து நீங்க மினி சிடி ராமும் போட முடியும், இந்த ஸ்டாண்டர்ட் சிடி ராமும் போட முடியும். ஆனா இந்த வெளியில இருக்கிற இந்த கோடுனால தான், அந்த லீட் அவுட் ஏரியானால தான் வந்து அது கரெக்டா வந்து எங்க முடியுதுன்றது தெரியுது. இப்போ சிடி ராம வந்து இந்த ஆங்கிள் வந்து பார்ப்போம். இந்த ஆங்கிள் வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸ் தான் வந்து இருக்கு. ஆனா இதுல வந்து 4 பார்ட் இருக்கு. இந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஆனா நம்ம வந்து விஷுவலி நம்மளுக்கு வந்து செப்பரேஷன் தெரியாது. ஆனா எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு லேபிள் ஒன்று இருக்கும். அங்கதான் வந்து இது என்ன சிடி, கம்பெனி நேம், இல்லாட்டி ஒரு சாங்கா இல்ல மூவியா அப்படிங்கிறது இது தெரிஞ்சிடும். செகண்ட் லேயர் வந்து என்னன்னா அது வந்து ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சிடி-ராம் வந்து ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அதை வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சிடி-ராம் வந்து எங்கெங்க எக்ஸ்போஷர் ஆகும், உங்களுக்கு வந்து தண்ணியில் எக்ஸ்போஸ் ஆகலாம், இல்லாட்டி ஏர் மாய்ஸ்சர் வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த காம்பவுண்ட், அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஆக்சிடேஷன் வந்தது அப்படின்னா சிடி வந்து கெட்டு போயிடும். அதனால வந்து அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து மேல இந்த லேபிளுக்கு கீழே வந்து அந்த ஒரு லேயர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது லேயர் வந்து என்னன்னா அது வந்து ரிஃப்ளெக்டிவ் லேயர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது ஏன் ரிஃப்ளெக்டிவ் லேயர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரீடிங் மெக்கானிசம் வந்து நம்ம பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துல. அந்த ரீட் பண்றதுக்கு வந்து என்னன்னா லேசர் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த லேசர் வந்து இது வழியா வந்து பெனெட்ரேட் பண்ணி வெளியில போயிடுச்சு அப்படின்னா அது அப்புறம் நம்ம டேட்டா கிடைக்காது. அதனால லேசரை வந்து பெனெட்ரேட் பண்ண விடாம அந்த மூணாவது லேயர் வந்து பிளாக் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும். ஏன்னா நம்ம சிடி-ராம் ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் நம்ம ரீட் பண்ணுவோம். இங்க ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லேசர் தான் வந்து ரீட் பண்ண போகுது. லேசர் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு லேசர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, அது வந்து ஒரு லைட் பீமை பாஸ் பண்ணி அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் அது கண்டுபிடிக்கும் என்ன உள்ள இருக்குன்னு. ஆனா அது ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா, பெனெட்ரேட் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும். அதனால அது வந்து ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் வந்து மூணாவது லேயரா வச்சிருக்காங்க. நாலாவது லேயர் வந்து என்னன்னா அதுதான் வந்து டேட்டா. அது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ சில டைம் அலுமினியம்ல பண்ணுவாங்க, சில டைம் வந்து பாலிகார்பனேட்டட் மெட்டீரியல்ல வந்து பண்ணுவாங்க. அங்கதான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆங்கிள் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டாக் வச்சிருக்காங்க. டிவிடிலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுவும் நம்ம பேசுறது எல்லாமே வந்து டிவிடிக்கும் வந்து பொருந்தும். இந்த சிடியில் வந்து டேட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக ஒரு சர்க்கிள். அப்படின்னா இது வந்து ஒரு லைனாக தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி லைன் வந்து போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி போயிட்டே லாஸ்ட் வரைக்கும் வரும். அது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். அது ஒன்று நம்ம வந்து ட்ராக் அப்படின்வோம். அந்த ட்ராக்ல தான் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இது கடைசியில் வந்து லாஸ்ட் ட்ராக்ல நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து வெளியில் வந்து பெருசாக இருக்கு, லாஸ்ட்ல நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே உள்ள வந்து கம்மியாக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ வெளில போக போக வந்து நிறைய வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் மொத்தமாக வந்து இந்த சிடியோட சைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுதோ அதுதான் வந்து அந்த நம்ம டேட்டா சைஸ் அப்படின்வோம். ஸோ இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்றது தான் வந்து லேசர் வந்து எடுத்து ரீட் பண்ணுது. சிடியில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிடி கிரியேட் பண்ண இந்த பாடல்கள், இந்த சாங்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி டேட்டா ஸ்டோர் பண்ணி அனுப்புவாங்க. லேசர் வந்து வெறும் ரீட் பண்ணுறது அது வேலை. இன்னொரு சிடி டைப் வந்து சிடி ரீட் ரைட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம வந்து அந்த இருக்கிற டேட்டாவை நம்ம அழிச்சிட்டு மறுபடியும் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு மெக்கானிசம்ல வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ சிடியாக இருக்கட்டும், மெமரி கார்டாக இருக்கட்டும், வேற ஏதாவது ஸ்டோரேஜ் டிவைஸாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வந்து 0 and 1s தான். நீங்கள் அந்த மைக்ரோஸ் ப்ராசஸர் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த மாதிரி கேஸ் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த பிசிக்கல் டிவைஸ்ல வந்து எப்படி ஸ்டோர் பண்றோமோ, ஆனா எடுக்கும்போது நம்ம 0 and 1 தான் நம்ம ரீட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து போயிட்டு கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அது வந்து பைனரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பைனரி டேட்டா வச்சு தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடியும். ஆனா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதே எப்படி இதுல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கேட்கலாம். இப்போ டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது 0 and 1 வந்து மாற்றணும். மாற்றி தான் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம 0 and 1 வந்து ரீட் பண்ண முடியும்.
இது எப்படி 0 அண்ட் 1 வந்து ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பாலிகார்பனேட்டட் மெட்டீரியல் வந்து அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. 0 எங்க வருதோ இல்லை 1 எங்க வருதோ அங்கே வந்து என்னன்னா பள்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பள்ளம் வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா அது வந்து 1. பள்ளம் வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னா அது வந்து 0. ஸோ இது வந்து என்னன்னா நீங்கள் நம்ம பார்க்கும்போது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பள்ளம் இருக்கும், அப்புறம் வந்து மேடு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்னா, என் கையில் வந்து ஒரு ஒரு கோம்பு இருக்கு. இப்போ கோம்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பல்லுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு. இப்போ அது வந்து நம்ம பள்ளம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் ஒரு மேடு, இந்த மாதிரி நம்ம கோம்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்து அதை மைக்ரோமீட்டர்ஸ் அப்படின்வாங்க. நம்ம வந்து மில்லிமீட்டர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மில்லிமீட்டருக்கு கம்மி, மைக்ரோமீட்டர் லெவலில் வந்து ஒரு பள்ளம் ஒரு மேடு, ஒரு பள்ளம் ஒரு மேடு, அப்படிதான் வந்து 1010 அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 1 and 0 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த பள்ளத்தை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு அந்த சர்க்கிள்லையும் வந்து நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பைட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதை வச்சு தான் வந்து அந்த லேசர் வந்து ரீட் பண்ணுது. அது எப்படி லேசர் ரீட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ சிடி ராம் வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டீங்க டிரைவில். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்ம் வந்து கரெக்டாக வந்து இப்படி உட்காந்துரும் கீழே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து லேசர் வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து லேசர் கொடுக்குற பார்ட், இன்னொன்று வந்து ரிசீவ் பண்ணுற பார்ட். அதான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அது வந்து ஃபோட்டோ டயட் வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லைட் நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அது எலக்ட்ரிக்கல் பல்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி அது வந்து 1 அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கும். எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வரல அப்படின்னா, அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வரல அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா 0ன்னு எடுத்துக்கும். இப்போ இந்த லேசர் வந்து என்ன பண்ணலாம், இதில் லேசர் எமிட் பண்ணுற பீமும் அது ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டுபிடிக்கிற பீம் அந்த எக்யூப்மெண்ட்டும் வந்து இங்கே வந்து நின்றும். ஸோ இந்த டைமில் வந்து ஏதோ ஒரு ட்ராக்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்படி பார்க்குறோம், ஏதோ ஒரு ட்ராக்ல வந்து இப்படி நிற்குது. இப்போ என்ன பண்ணா லேசர் வந்து பீம் அனுப்பும். அது பள்ளமாக இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக அந்த ஃபோட்டோ டயட், அதாவது அந்த எங்கே வந்து சென்சிட்டிவ் அந்த லைட் சென்சிட்டிவ் டிவைஸ் இருக்கோ அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டுபிடிச்சிடும். ஸோ பள்ளமாக இருந்தால் கரெக்டாக வந்து அது மேலே அடிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகி வி ஷேப்பில். இப்போ பள்ளமாக இல்லை மேடாக இருந்தது அப்படின்னா அது வந்து வேற ஆங்கிள் அடிக்கும். அதனால அந்த டயோடுக்கு வந்து அதுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து இப்படி வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது லேசர் வந்து லைட் அனுப்பும். நம்ம வந்து சிடியில் தெரியும் 3வது லேயர் வந்து ரிஃப்ளெக்டிவ் லேயர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பள்ளத்தில் போனாலும் பின்னாடி போக முடியாது. அது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அது கரெக்டாக அந்த டயோடு மேலே வந்து விழும். ஸோ அது வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ் வந்து அது வந்து என்ன பண்ணால் எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வந்து 1 அப்படின்னு அமைச்சிடும். இப்போ மேடா இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணா அதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் என்னன்னா அது வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ் மேலே கரெக்டாக படலை அப்படின்னா அது வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மெக்கானிசம் தான் வந்து அது ஃபுல்லாக அந்த டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிட்டே போகும். இப்போ நம்ம பார்த்த இந்த சிடி வந்து ஒரு உருண்டை ஷேப்பில் வந்து இருக்கு. இப்போ இது வந்து எப்படி வந்து லேசர் வந்து சர்க்கிள் ஆகிட்டு போயிட்டே இருக்குமா அப்படின்னா, லேசர் வந்து சர்க்கிள் ஆகிட்டு போயிட்டே இருக்காது. ஏன்னா அதுக்கு தான் வந்து நம்ம சிடி ராம் வந்து சுற்றுறோம் ஒரு மோட்டர் வச்சு சிடி ராம் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும். இந்த லேசர் வந்து ஒரு பாயிண்ட்ல போய் நின்றுக்கும், போயிட்டு அது வந்து லைனில் ரீட் பண்ணிட்டு இப்படியே வரும். ஸோ ஏன்னா அது வந்து தெரிஞ்சிடும் எங்கே ரீட் பண்ணுறோம் அப்படின்னு போயிட்டே வரும். இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ இந்த சைடு வந்து சர்க்கிள் வந்து கம்மி, இங்கே வந்து சர்க்கிள் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ சிடி ராம் சுற்றிச்சு அப்படின்னா இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும், ஆனால் உள்ளே வந்து கம்மியாக சுற்றும். ஸோ இப்போ வந்து லேசர் வந்து இந்த இடத்துல ரீட் பண்ணும்போது இதனோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கம்மி, ஆனால் இங்கே வந்து ஜாஸ்தி. அப்படின்னா லேசர் வந்து நிறைய டேட்டா வந்து கவர் பண்ணும் ஒரே ஸ்பீடில் வந்து சுற்றிட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்து லேசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பொறுப்பை வந்து லேசருக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பொறுப்பை சிடி ராம்க்கு வந்து கொடுத்துட்றோம் அந்த மோட்டருக்கு. இப்போ லேசரோட பொசிஷன் எங்கே இருக்கோ அதை பொறுத்து இந்த சிடி ராமோட ஸ்பீடு வந்து மாறிடும். ஸோ லேசர் வந்து இங்கே இருந்தது அப்படின்னா லேசர் வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணும், அதனால இந்த சிடி ராம் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும். இப்போ இதே லேசர் வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ சிடி ராம் வந்து என்னன்னா ஸ்லோ ஆகிடும். அதனால தான் நீங்கள் சிடி ராம் உள்ள போட்டுட்டு அந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் வந்து வேற மாதிரியா இருக்கும். சில டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும், சில டைம் வந்து ஸ்லோவாக சுற்றும். நம்ம பார்ப்போம் எதுக்கு இது வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுது ஸ்லோவாக சுற்றுது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா லேசர் வந்து எந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல டேட்டா ரீட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஸ்பீடில் இருந்தால் தான் வந்து அது கரெக்டாக அந்த பைட்ஸ் வந்து ரீட் பண்ண முடியும். வெளியில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு வேணும். ஏன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. இங்கே வந்து ரொம்ப ஷார்ட் டைம் எடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரீசன். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சிடி ராம் வந்து நிறைய வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு மூவிங் பார்ட். இது இப்போ வந்து சிடியில் இருக்கிற அந்த பள்ளம் மேடு இதை வச்சு வந்து ரீட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது, ஏன்னா இப்போ வந்து சிடி ரைட்டரும் இருக்குது. அதில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதே லேசர் தான் வைப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வந்து வேற சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் அது வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த சிடி வந்து நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னா அதனோட டைப் ஆஃப் சிடி வந்து வேறையாக இருக்கும். எப்படி வந்து நம்ம அந்த பள்ளத்தை வந்து கிரியேட் பண்ண முடியும், பள்ளம் மேடும் அப்படின்னா இந்த லேசர் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ லேசர் வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி லேசர் இருந்தது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை வந்து லெவல் பண்ணிடும், அதாவது எரிச்சிடும்.
எரிச்சதுன்னா உள்ள இருக்கிற கெமிக்கல் தான். அது என்ன பண்ணும்னா, அது வந்து கொலாப்ஸ் ஆகி வந்து லெவல் ஆயிடும். நம்ம வந்து சிமெண்ட் போடும்போது நம்ம சிமெண்ட்ட வந்து சரி பண்ற மாரி, அத லெவல் பண்ற மாரி வந்து லெவல் ஆயிடும். பள்ளம் மேடு இருந்ததுன்னா. ஸோ இப்போ வந்து ரீட் பண்ணும்போது அந்த லேசர் வந்து லோ இன்டென்சிட்டி இருக்கும். அதனால தான் வந்து அது வந்து கொலாப்ஸ் பண்ண மாட்டேங்குது. அது லோ இன்டென்சிட்டியில வந்து இருந்தது அப்படின்னா, அது வந்து ரீடு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயத்த வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னா, அந்த லேசர் வந்து ஹை பவர் வந்து குடுத்துருவாங்க. ஹை பவர் குடுத்தா அது என்ன பண்ணும்னா, அது வந்து அந்த ஏரியா வந்து அழிச்சிரும். அதனால தான் அது வந்து நம்ம ரீட், ரைட் அப்படின்றோம். அதாவது ரீட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையில்லன்னா அந்த இடத்த வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்றது ஒண்ணும் கிடையாது. அது வந்து நம்ம லெவல் பண்ணி விட்டுருவோம். பள்ளமேடா இருக்கிறது ஒரே லெவல் ஆக்கிருவோம். மறுபடியும் அதே இடத்துல போய் ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த லேசரோட இன்டென்சிட்டி அது வந்து என்னன்னா நடுவுல இருக்கும். இப்ப வந்து ரீட் பண்றதுக்கு 200 பாயிண்ட் வேணும்னு வச்சுக்கங்க. அழிக்கிறதுக்கு 500 வேணும்னு வச்சுக்கங்க. இப்ப வந்து அத மறுபடியும் ரைட் பண்றதுக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பள்ளம் மேடு அப்படின்றது கிரியேட் ஆயிடும். இந்த வேலை தான் வந்து அந்த சிடி ராம் ரைட்டர் வந்து அது பண்ணுது. அதுக்கு தான் வந்து அது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கும். நம்ம வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னா. இதே மாரி இது வந்து ரீயூசபிள் சிடி அந்த மாரி டைப் வந்து நம்ம வாங்கணும். இது ஒன் டைம் சிடினா வந்து இது வெறும் ரீடிங் தான். ரீயூசபிள் சிடி அப்படின்னா அது வந்து எத்தனை வாட்டி வேணா அழிச்சு வந்து பண்ணலாம். அதுக்கு லைஃப் டைம் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த சிடி ராம வந்து நீங்க வந்து ஒரு ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஷைனியா இருக்கும். அதாவது ஒரு ரெயின்போ கலர்ஸ்ல வந்து தெரியும். அதுக்கு வந்து ரீசன் வந்து என்னன்னா, இந்த மேடு பள்ளம்னால தான். ஏன்னா லைட் வந்து இது மேல படும்போது, அந்த மேடு பள்ளத்துல வந்து வேற 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 ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ்ல வந்து ஹிட் ஆகுது. அதனால வந்து என்னன்னா, அது வந்து நம்ம பிரிசம் மாரி வந்து லைட் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும். அதனால தான் நம்ம வந்து ரெயின்போ கலர்ல வந்து சிடி வந்து ரொம்ப பளபளன்னு வந்து பார்ப்போம். அதுக்கு ரீசன் வந்து இதுதான். சரி, இந்த வீடியோல நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வச்சு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களால முடிஞ்சா வந்து ஆன்சர் சொல்லுங்க. நம்மளுக்கு தெரியும் இந்த சிடி, டிவிடி இதெல்லாம் வந்து ஓல்ட் டெக்னாலஜி ஆச்சு. இப்ப வந்து யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஆனா ஒரு 10, 15 வருஷமா இதுதான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தது. இந்த சிடி அண்ட் டிவிடிஸ் தான். இப்போ நம்ம எல்லாமே மெமரி கார்டுக்கு வந்து அப்கிரேட் ஆயிட்டதுனால வந்து அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றதில்ல. இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா, அந்த சிடி, டிவிடி எல்லாம் என்ன ஆச்சு? அத வச்சு என்ன பண்ண முடியும் நம்ப? அது ரீசைக்கிளா? இல்ல அத வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? இல்ல நம்ம அப்படியே தூக்கி குப்பையில போட வேண்டியதா? இத பத்தி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இப்போ சிடி பத்தி நான் விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். குழப்பம் இல்லாம. உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா டெஃபினட்டா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இன்ஃபர்மேஷன் பத்தி. அவங்களும் வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கிட்டும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.